தமிழ்நாட்டில் சவுத் தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம காற்றாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்ட் அப்படின்றத பார்த்துருப்போம். அது ஒரு மின்சாரம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷினரி அப்படின்னு சொல்லலாம். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிரீன் டெக் விண்ட் எனர்ஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேனே, இது ஒரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், இன்ஜினியரிங் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஏற்கனவே 100 எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனம் அப்படின்றது தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அப்படின்ற பகுதியிலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்தை பற்றி ஷார்ட்டாக அந்த கம்பெனி ஒரு இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. கிரீன் டெக் விண்ட் எனர்ஜி அப்படின்றது ஒரு தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிறுவனத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்பு அப்படின்றது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. என்ன போஸ்ட்டில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், என்ன சம்பளம், என்ன வயது, இது ஆண்களுக்கானதா பெண்களுக்கானதா, யாரை காண்டாக்ட் பண்ணணும், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்ப்போம். இது தெரிஞ்சால் தான் இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ண முடியுமா, இல்லை நம்மளை சார்ந்த யாராவது ஒருத்தவங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியுமா அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரலாம். இந்த கிரீன் டெக் விண்ட் எனர்ஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட்ல ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்ல தான் இப்போ ரெக்ரூட்மெண்ட், அதாவது தகுதியான நபர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு பணி அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஜூனியர் டெக்னீஷியன் இதை பொறுத்த வரைக்கும் திருப்பூர்ல தான் வேலை அப்படின்றதையுமே கொடுத்துட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பிஜி இன்ஜினியரிங், யூஜி இன்ஜினியரிங், டிப்ளமோ, அதாவது இன்ஜினியரிங்ல பிஇ பிடெக் எம்இ எம்டெக் படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பாலிடெக்னிக் படித்தவங்களும் டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எந்த அனுபவமும் இல்லை, நான் ஃப்ரெஷர்ஸ், எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 15,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த கம்பெனி சொல்லிட்டாங்க. இதுவே இந்த விண்ட் எனர்ஜியில் உங்களுக்கு 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி அப்படின்றது நிர்ணயம் செய்யப்படும். மோர் தென் 3 இயர்ஸ்க்கு மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் நிறைய காலி பணியிடங்கள் அப்படின்றது இந்த ஒரு போஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 18 to 40 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் அப்ளை பண்ணலாம், ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இவங்க சொன்ன குவாலிஃபிகேஷனில், இவங்க சொன்ன ஜெண்டரில், இவங்க சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. எந்த போஸ்ட் அகைன் சொல்கிறேன், ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இல்லை என்னை சார்ந்த ஒருத்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்த்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதையும் நான் முடிவு பண்ணிட்டேன். யார்கிட்ட சொல்லணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், சொல்ல வேண்டியது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணலான்ற செல்ஃப் டிசிஷனுக்குள்ளே நான் போகணும். இல்லை என்ன நண்பர்கள் யாராவது இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லலான்ற முடிவுக்கு போகலாம். காண்டாக்ட் பண்ண வேண்டியது இந்த கம்பெனியோட ஹச்ஆர் தான், டைரக்ட் ஹச்ஆர் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். அந்த ஹச்ஆரோட காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி ரெண்டுத்தையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். தொடர்பு கொண்டு பேசுங்க. வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவையகத்தோட யூடியூப் சேனலில் பார்த்தேன், நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்க, இந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு சொன்னீங்க, நான் அதுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களை நேரில் இன்டர்வியூ வர சொல்லுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ மூலமாக நீங்களும் அவங்கள டிஸ்கஸ் பண்ணுவீங்க. டிஸ்கஷனில் ஒரு ஒருமித்த கருத்து வருது அப்படின்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க கொடுப்பாங்க. அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது எங்களுக்கான மகிழ்ச்சி. அடுத்தடுத்து நிறைய பேர் பயன்பெறுவதற்காக தொடர்ந்து வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செய்வோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேலை கிடைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.